காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அப்ப வானிலையில் ஒரு மாற்றம் உண்டாகவில்லை, மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில இப்ப பார்க்கும் பொழுது அற்புதத்துக்கு வழி இல்லை. அற்புதம் செய்யக்கூடிய அந்த அற்புத நிகழ்வுக்கு நேராக நீங்கள் ஒருவேளை நடத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் வசனம் சொல்வது, வார்த்தை சொல்வது, அற்புதம் நடந்தே தீரும். இப்பொழுது பார்க்கும்போது இஸ்ரவேலின் ராஜாவும் யூத தேச ராஜாவும் ஏதோம் ராஜாவும் 3 ராஜாக்கள் சேர்ந்து வனாந்தரத்தில் ஏதோம் வனாந்தரம் வழியாக 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அவருடைய இராணுவத்திற்கும் தண்ணீர் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எங்கே போகிறார் என்றால் மோவாபிய ராஜாவை முறியடிக்கும்படி போகிறார்கள். மோவாபிய ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். அங்கே யுத்தம் செய்ய போவதற்கு வனாந்தரத்திலே தண்ணீர் செலவாகி விட்டது. வனாந்தரத்தில் தண்ணி இப்ப எம்டி ஆகி போச்சு. இப்ப தண்ணீர் பற்றாக்குறை வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் பற்றாக்குறை வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால் வெட்டும் பொழுது கர்த்தர் தண்ணீரை புறப்பட பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் காற்றை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது மழையை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் ஒன்றை குறித்தும் யோசித்துக் கொண்டு பெரிதான தியானத்துக்குள்ளாக வர வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய அவரால் கூடும். அற்புதம் செய்வதற்கு அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குல எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இப்போ வாய்க்காலை வெட்டும் பொழுது எப்படி தண்ணி வரும் சார்? வாய்க்காலில் வெட்டும் பொழுது எப்படி அற்புதம் நடக்கும்? வாய்க்காலில் வெட்டும் பொழுது இப்பொழுது மழை இல்லையே, வானிலை ஒரு மாற்றம் அடையவில்லை. வானத்தை பார்க்கும் போது வானிலை ஏதோ ஒரு நிலவரம் ஒரு மாற்றம் தெரியவில்லை, ஒரு காரியம் மாற்றமாகவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த காலை வேளையில தீர்க்கதரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தை மறுபடியும் தொடங்குங்கள், விட்ட ஜெபத்தை மறுபடியும் செய்யுங்கள். இழந்து போன தேவனுடைய வசனத்தை மறுபடியும் தியானிக்க விரும்புங்கள். இழந்து போன பிரசனத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். நிச்சயமாக தண்ணீர் வந்தே தீரும், நிச்சயமாக அற்புதம் நடந்தே தீரும். இங்கு சொல்லும் பொழுது கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எலிசா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆமா, வாய்க்கால் வெட்டுங்கள். ஆனா யோசனை சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், வாய்க்கால் வெட்டின எப்படி தண்ணி வரும்? வாய்க்கால்களை வெட்டினால் ஸ்தோத்திரம் எப்படி தண்ணி புறப்பட்டு வரும்? ஒரு சயின்ஸ்லயும் யோசனை இல்லை, சயின்ஸ் மூலமா யோசிக்க முடியல, கிரகிக்க முடியல. ஆமா, நடைமுறையிலும் அந்த தவறாக இருக்கிறது, ஒன்று புரியவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வாய்க்கால்களை வெட்டும் பொழுது தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆமா, ஜெபம் பண்ண எப்படி சார் கிடைக்கும்? நான் ஜெபித்து கொண்டா எப்படி கிடைக்கும்? அந்த ட்ரீட்மெண்ட் முக்கியம் தானே, ட்ரீட்மெண்ட் அவசியம் தான் சகோதரா சகோதரி. நம்முடைய வாழ்க்கையில சில அச்சீவ்மெண்ட்டுக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிரயாசங்கள் அவசியம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியத்தை கர்த்தர் கைவிடி வர பண்ணுகிறார். இங்கு பார்க்கும் பொழுது இவர் யுத்தத்துக்கு தன்னுடைய படைகளை நம்பி போனவர்கள் 3 ராஜாக்களும் மோவாபியர் எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்று ஸ்தோத்திரம் தன்னுடைய படைகளையும் திறமைகளையும் நம்பி போனவர்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது உயிர் பிழைத்தால் போதும் என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமா, உயிரோடு இருந்தால் போதுமே. ஒரு பொருளை வாங்குவது பிரயாசப்படுகிறோம், வீடு கட்டுறதுக்கு பிரயாசப்படுறோம், கார் வாங்குவதற்கு பிரயாசப்படுகிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்கு, அதை கைப்பற்றுவதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு உயிரோடு இருக்கணுமே. இப்ப மோவாபியரை முறியடிப்பதற்கு, மோவாபிய தேசத்தை பிடித்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட்டார்கள். ஆனால் பிடித்துக் கொள்வதற்கு முன்பாகவே உயிர் பெறக்கூடாது. இந்த கால வேளையில பல காரியங்களை நீங்கள் டென்ஷனோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க, பல காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாங்கிற ஒரு துடிப்போட இருக்கிறீங்க. ஸ்தோத்திர காலம் வரும்பொழுது ஸ்திரீயிடத்தில் பிறந்த வரும் ஒரு காலத்தை வைத்திருந்தா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக பலியாக வேண்டும் என்று ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அதான் கலாத்தியத்தில் பவுல் சொல்லும்போது ஒரு காலத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். எனவே அந்த காலங்கள் நிச்சயமாய் நடந்து தீரும். 2027 செப்டம்பர் 11 ஒரு காரியத்தை நியமித்திருந்தால் அது 2027 செப்டம்பர் 11 தான் நடந்து தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை.
நம்ம அதுக்கு முன்பாக பிரயாசப்படும் போது 2026 வாய்ப்பு இல்லை. 2027 என்பது அது எழுதப்பட்டதாக இருந்தால் நிச்சயமா அந்த நாட்களில் அது மாத்திரம் தான் நடந்தே தீரும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், ஸ்தோத்திரம், வானத்தில் மாற்றம் உண்டாகாதா, வானிலை ஒரு மாற்றம் உண்டாகாதா, இதவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஊழியத்துக்காக எடுத்து வைக்கக்கூடிய பிரயாசங்கள்ல ஆட்சி மாற்றம் உண்டாகணும், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் மாற்றம் உண்டான பிறகு இது சக்சஸ் ஆகும் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, எந்த மாற்றம் நிகழாமல் இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் நமக்கென்று மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இது எப்படி இருக்கு? சூப்பர்ல. அப்ப மாற்றங்களை கர்த்தர் தான் உண்டு பண்ண முடியும். ஆமா, ஆனால் பிசாசு தரக்கூடியது ஏமாற்றங்களாக இருக்கிறது, உறவுகள் தரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கிறது, பழகக்கூடிய காரியங்கள் தரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருவரே மாற்றங்களை தருகிறார். கர்த்தர் ஒருவரே இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை தருகிறார். ஆமா, கடன் பிரச்சனை உன்னை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, ஆமா, சங்க பிடிச்சிருச்சு சார், ஆமா 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 ஆமா, சின்ன சின்ன இஎம்ஐ பார்த்தும் போது இப்போ பெருசாக அமைஞ்சிருச்சு. என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியுமா என்று யோசிக்கிற, மறுபடியும் வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆனால் மறுபடியும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ பல காரியங்களை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரா, உன்னுடைய காரியங்களை மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மாற்றம் நிச்சயமாய் நிகழும். இப்போது உயிர் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி 3 ராஜாக்கள் மோவாபியரை பார்த்துக்கலாம். ஐயா, அந்த 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 இதுவே மறந்துட்டான். எங்கு போகிறோம், எங்கு செய்ய போகிறோம், எந்த காரியத்துக்காய் போகிறோம் என்பதை மறந்து போய் இப்பொழுது அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்கிற நிலைமைக்கு வந்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இதை மட்டும் சொல்லவில்லை, இது தேவனுக்கு, ஆமா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று சொல்லுது. 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 சொல்லும் போது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில ஆமா, முயற்சி பண்ணி மாற்றங்கள் நிகழவில்லை என்று ஒருவேளை ஏமாற்றத்தின் எல்லைக்குள் வந்திருக்கு அன்பு சகோதரா, அன்பு சகோதரிய, கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, தோற்று போன மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை, ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த ஒன்றே ஒரு நாள் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது, ஆமா, அந்த நாள் உனக்கும் எனக்கும் தெரியாதவங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அற்புதத்தின் நாள் உனக்கும் எனக்கும் தெரியாத குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது. ஆனால் அற்புதத்துக்கு என்று ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் வரும்பொழுது நிச்சயமாகவே அநேகர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆச்சரிய விதமாய் ஆசீர்வதிப்பார். அநேக கண்களுக்கு முன்பாக நீ கனப்படுத்தப்படுவாய், நீ மேன்மை அடைவாய். அதில் மாற்றம் இல்லை, மேன்மை அடைவாய். இப்ப பார்க்கும்போது உயிர் பிழைத்துக் கொண்டால் போதும் என்கிற நிலைமைக்கு இஸ்ரவேல் மக்களும் அந்த படைகளும் வரும்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த நாளில் ஸ்தோத்திரம், போதும், ஆமா, எதிராளியை மேற்கொண்டு நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் போதும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் டார்கெட்டே பெரிய ஆமா, அந்த லெவலோடு ஆமா மல்லு கட்டுறதா அந்த நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி பார்க்கும் பொழுது இல்லை இல்லை இல்லை, ஆமா, வாடகை வீட்டில இருந்து ஒழுங்கு அதுக்கே ரூபா கொடுத்த போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆமா, இல்லை இல்லை, மறுபடியும் சொந்த வீடு கட்டும்படி தேவன் உதவி செய்வார். மறுபடியும் நீ நல்ல வாகனம் வாங்கும்படி உதவி செய்வார். மறுபடியும் பிசினஸ் குரோத் பண்ணுவார். மறுபடியும் ஊழியத்தை வெற்றி அடையும்படி தேவனாய் கர்த்தர் செய்வார். ஊழியத்தில் எதெல்லாம் தோற்று போயிருக்கிறோமோ மறுபடியும் ஊழியத்துக்குரிய அந்த அழைப்பில் மறுபடியும் தேவனோடு கனெக்ட் பண்ணப்படுவோம். மறுபடியும் ஸ்தோத்திரத்தை கேட்டுக்கொண்டு அருமையான ஊழியர்களை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகுவோம், நல்மனம் பொருந்துவோம். நிச்சயமாய் தேவன் மறுபடியும் ஒரு பிரேக் தருவ உங்கள் ஊழியத்திலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய பிசினஸ்லையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று இந்த காலை வேளை திருக்கதரிசனமாய் கர்த்தர் பதிவு செய்கிறார். அதை சொல்லும் பொழுது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமா, இது தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியமாக இருக்கிறது. தண்ணீரை உண்டாக்குவது அற்ப காரியமாக இருக்கிறது. ஆமா, நம்ம மாதிரி ஹில்ஸ்ல நடக்கல, அல்லது சாதாரண ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நடக்கல. அவன் நடந்ததுமே ஆமா 7 நாட்கள் நடந்ததுமே வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தால் பாலைவனம். ஆமா, பாலைவனம் ஏதோ இடத்துல பார்க்கும்போது, நம்ம சில அந்த மலை பிரதேசங்களை பார்க்கும்போது அங்க இருந்து அந்த நீரூற்று உண்டாகும். அங்கிருந்து ஒரு நீர் கசிவு உண்டாகி தான் ஆறுகள் உண்டாகிறது. அங்கிருந்து அந்த நீர் கசிவு உண்டாகி நதிகள் உண்டாகிறது. அந்த இங்க பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை பிரியமானவர்களே. வனாந்தரத்தில் வாய்ப்பே இல்லை. வனாந்தரத்தில் தண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆமா, ஆனாலும் கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாக அதுல பார்க்கிறோம். ஆமா, 20ஆம் வசனம் 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணீருக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இல்லை, ஒரு 5000 லிட்டர் அல்ல, ஒரு 10000 லிட்டர் அல்ல, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இந்த காலை வேளையில ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற அருமையான மகனே, ஒரு பிளஸிங் கிடைச்சா போதும் சார்ங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் ஆகிற இருக்கக்கூடிய அருமையான மகனே, கர்த்தர் பிரம்மாண்டமான எல்லைக்குள்ளாக இந்த காலை வேளையில மறுபடியும் உன்னை இழுத்து செல்கிறார். அப்படி பிரசனம் இழுத்து செல்லும். ஆமா, அவர் என்னை இழுத்து, ஆமா, அவர் என்னை விருந்து சாலைக்குள்ளாக இழுத்து சென்றார் சார். அவர் கூட்டிட்டு போனதே விருந்து சாலைக்கு தான். ஆமா, டெத்து வீட்டுக்கு இல்ல.
அவ பிரச்சனை குழப்பமான இடத்துக்கு அல்ல. முதலாவது உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், அவர் என்னை இழுத்து சென்றதை விருந்து சாலைக்கு தான், விருந்து வைக்கத்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இளையகுமாரன் கெட்டு போய் மறுபடியும் திரும்பும் பொழுது லூக்கா 15 இளையகுமாரன் வரும் பொழுது வருகிற வழி அதை பார்க்கும் பொழுது விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த நாள்ல மறுபடியும் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது விருந்து ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆமா, இஸ்ரவேலுக்கு வேணா ஒரு 7-8 பண்டிகை இருக்கலாம். இப்ப புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது அவரை சந்திக்கும் போதெல்லாம் பண்டிகை கொண்டாடக்கூடிய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சந்திக்கும் போதெல்லாம், ஆமா, சண்டே டு சண்டே, எவரி சண்டே பிரேயர் எங்களால் நடக்குதோ, ஜெபம் எங்களால் நடக்குதோ, அங்கே நாம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கே தேவனுக்கு என்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப பலி செலுத்தும் பொழுது, அப்ப காலையில மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர், காலைல பலி செலுத்தினாலும் தெரியல, அது தெளிவாக போடலை. ஆனால் பலி செலுத்தக்கூடிய நேரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து அவர்களை அந்த தேசத்தை நிரப்பினார். வனாந்தரத்தில் தண்ணீரால் நிரப்பிட்டார். சூப்பர்ல, வா, இது எப்படி இருக்கு? அப்ப வனாந்தரம், ஆமா, வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஆமா, வயல்வெளி காடுகளாய் மாறும் என்று சொன்னாரே, காடுகள் லீபனோன் வனமாய் மாறும் என்று சொன்னாரே. லீபனோன்னா இப்போ ஒரு தேசமாகவே இருக்கு. அந்த காலத்தில் ஒற்றுமொத்தமாக இருந்தது யோர்தான், லீபனோன். ஆமா, இப்ப எல்லாமே ஒன்று போல இருந்தது, இப்ப கொஞ்சம் பிரிந்து கிடக்கிறது. அப்ப காடுகள் லீபனோன் வனமாய் மாறும், பெரிய மலைத்தொடராக மாறும். ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலை தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை போல காடுகள் லீபனோன் மலமாய் மாறுகிறது. வனாந்தரம் வயல்வெளியாக மாறுகிறது. வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, தண்ணி கிடையாது, ஒண்ணுமே, ஒரு புல்லு கூட முளைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப வனாந்தரம் அது வயல்வெளியை போல, தோட்டத்தை போல மாறிக்கொண்டிருக்கு. பிரியமான இந்த காலை விளைவு வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைகள் படிப்பு வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, அல்லது உங்களை செட்டில்மெண்ட்டுக்கு நேராக போக வேண்டிய காரியங்கள் வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, அச்சம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பள்ளத்தாக்கு, ஆமா, பள்ளத்தாக்குல நீ என்ன செய்யணும் அப்படின்னா வாய்க்காலை வெட்ட வேண்டும். வாய்க்காலை வெட்டும் பொழுது வாய்க்காலை விசுவாசமா வெட்டினார்கள். சூப்பர்ல, வா. அப்ப எனக்கு ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா? ஆமேன். அப்ப வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டினால் இந்த நாள்ல வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டுவோம். ஜெபம் என்கிற வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டுவோம். ஸ்தோத்திர பலி என்பது அதை விசுவாசமாய் செலுத்துவோம். கர்த்தர், ஆமா, செய்து முடித்து விட்டார், கர்த்தர் தந்து விட்டார் என்று விசுவாசமாய் வெட்டுவோம். இவர் விசுவாசமாய் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது தேவன் மோவாபியர் இவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமா, தண்ணீர் இல்லாமல் ஒருவேளை எலிசாவை தேடி போகாதிருந்தால் இவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆமா, தோற்று போயிருக்க கூடும். ஆமா, ஒருத்தனும் மிஞ்சிருக்க மாட்டான். ஆமா, ஏற்கனவே தண்ணீரால் செத்து கொண்டிருந்தான், இப்ப ஒருத்தனும் மிஞ்சிருக்க மாட்டான். ஆமா, இந்த நாள்ல மறுபடியும் தேவனுடைய, ஆமா, உங்கள் திறமையை விட்டு திறமையை நம்பிதான் மோவாபியர் படைகளுக்கோடு மல்லு கட்ட போனாய். ஆமா, ஆமா, ஆகாப் ராஜா இருக்கும் வரை மோவாபியர்கள், ஆமா, யாருக்கு அடிமையா இருந்தார்கள்? அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அடிமையா இருந்தார்கள். ஆமா, குறும்பாடுகள் 1,00,000, ஆட்டுக்குட்டிகள் 1,00,000, 2,00,000 ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்துட்டே இருந்தான். இப்ப ஆகாப்புடைய மகன் யோராம் வரும் பொழுது இவர்கள் கப்பம் கட்ட மறுத்து விட்டார்கள், உங்களுக்கு கீழே இருக்க மறுத்து விட்டார்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது இப்ப புதிய ராஜாவாக இருக்கிறான். இப்ப தனியா போய் சண்டையோட பயம், எனவே யூத ராஜாவை கூட்டு போறான், ஏதோம் ராஜாவை கூட்டு போறான். அப்பப்ப பார்க்கும்போது ஏதோமியர்கள் இஸ்ரவேல் மண்ணுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏதோமோடு சேர்ந்து 3 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு ராஜாவை அடிக்க போறான். அப்ப போகும்பொழுதுதான் தண்ணீர் இல்லை. ஆனா ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கா, இங்க இருக்கிறாரா என்று அதை விசாரித்ததை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் 11. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாராய் எலிசா இங்கே இருக்கிறார் என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஊழியர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். ஆமா, இங்க பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபு கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆமா, ஒரு தோல்வியான வார்த்தை. ஆமா, ஒரு தோற்று போன ஒரு வார்த்தை, எதிர்மறையான நிறைந்த வார்த்தை. ஒப்பு கொடுத்துட்டாரே, சரண்டர் ஆயிட்டோம், அவ்வளவுதான், நம்மளை கொண்டுட்டாரு சார். கொன்றதுக்கு வனாந்தரத்தை கொண்டு வந்தாரு. வனாந்தரத்தை கொண்டு வந்தது அவர் பிளானே இல்லை, வனாந்தரத்தை கொண்டு வந்தது ஓம் பிளானு. சூப்பர்ல. இப்ப நீ தான் யுத்தம் பண்றது, ஏதோம் தேசம் வழியா போலாம்னு சொல்லி நீங்க தான் இப்ப 3 பேர் தான் சேர்ந்து கலந்து பேசி வந்தீங்க. வனாந்தரத்துல உங்களை கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வரவில்லை. இன்னைக்கு பார்க்கும்போது நீங்க தான் கடன் வாங்கினீங்க, நீங்க தான் பிரச்சனை போராட்டங்களை மாட்டிக்கொண்டீங்க, நீங்க தான் பாவம் பண்ணீங்க, நீங்க தான் பார்க்கக்கூடிய வீடியோக்குள்ள பார்த்தீங்க, நீங்க தான் செய்யக்கூடிய அசுத்த காரியங்களை செய்தீர்கள். ஆனால் இப்ப சொல்லும்போது தேவன் என்னை இப்படி நடத்தினார், அப்படி பேசவே கூடாது. ஆமா, தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவிக்கு விரோதம் ஒரு நாள் நம்ம விரோதமாக பேசக்கூடாது. ஏனென்றால் இப்ப இருக்க காரியத்துக்கு பார்க்கும்போது நம்ம இன்னும் வளராமல் இருப்பது நாம் தான் காரணம். ஆமா, நம்முடைய பாவங்கள் காரணம், நம்முடைய குடும்ப பின்னணிகள் காரணம், இதுதான் காரணம். இப்ப வனாந்தரத்தில் போய் மாட்டிக்கொண்டது இவர்கள் செய்த பாவம், இவர் செய்தக்கூடிய காரியம், இவருடைய திட்டம்.
கர்த்தர் வரவழைத்தாரே என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் பேசினது இஸ்ரவேல் ராஜாவை பார்க்கிறோம். ஆனா யூத தேச ராஜா யோசபாத்தோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவனுடைய ஊழியக்காரரை தேடி போவோம். இந்த கால வேளையில தேவனுடைய ஊழியக்காரரை தேடி போகணும். ஆமா, ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பேச மாட்டார், எல்லா காரியத்தையுமே வெளிப்படுத்த மாட்டார். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசிகிட்ட போகணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட போகணும். கர்த்தர் உங்களுக்கு எங்க நியமிச்சிருக்காரோ அந்த சபையின் ஊழியக்காரத்தை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்காக அமர்ந்திருக்க வேண்டும். இப்ப பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்னு சொல்லும் பொழுது எலியாவும் எலிசாவும் யூத தேசத்தில் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் பிராபசி தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் எலியா ஆகாபுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆகாப்ட நான் மழையை பார்க்க மாட்டேன், பனியை பார்க்க மாட்டேன் சொல்லி அங்கே சவால் விட்டு கொண்டிருந்தார். பாகால் தீர்க்கதரிசி சவால் விட்டு கொண்டிருந்தார். ஆனால் இந்த காலங்களில் பார்க்கும்போது யூத தேசம் கர்த்தரை முழுவதுமாக பின்பற்றி கொண்டிருந்தது. யூத தேசம் கர்த்தருக்கு நாட்களை பஸ்கு அனுசரித்துக் கொண்டு கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்த தேசமாக யூத தேசம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ கர்த்தரை விட்டு நீண்ட தூரம் விலகி போயிருந்தார்கள். பாகால் வழிபாடுகளையும் யெரொபெயாமின் ஆலோசனைகளையும் பல காரியங்களையும் அந்த கன்றுக்குட்டிகளையும் செய்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது இஸ்ரவேலுக்குள்ள இருந்தே அந்த ராஜாவுடைய ஊழியக்காரன் இருந்தே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எலியாவின் கைகளுக்கு சாப்பிட்டு கையை கழுவும் போது தண்ணி ஊத்துறதுக்கு உதவி செய்யலாம் பாருங்க. அந்த வரைக்கும் அந்த ஊழியக்காரன் அந்த எஜமானனை கீழ்ப்படிந்திருக்கிறான். இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட உபயை பார்க்க முடியாது, அப்படி கீழ்ப்படிதல் பார்க்க முடியாது. ஆனால் அந்த நாட்களில் எலியா சாப்பிட்டு போகும்போது கூட கையை கழுவுவது கூட எலிசா வீட்டு உதவி செஞ்சிருக்கார். எனவே அது வசனம் சொல்லும் பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரன் எலிசாவும் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இப்ப சொல்றக்கூடிய வார்த்தை என்னன்னா, அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனத்தில் இருக்கிறது என்றான். இப்ப யோசபாத்துக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை அங்க இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கு. கர்த்தர் ஒரு அதிகாரம் பாசிட்டு பேசலன்னா மறுபடியும் பாசி, 5 அதிகாரம் வாசி பேசலன்னா மறுபடியும் 10 அதிகாரம் வாசி. இப்போ வாசித்துக் கொண்டே இருக்கு. கர்த்தர் நிச்சயமாக அவனோட பேசுவார். ஒருவேளை பைபிள் மூலமா பேசலன்னா சொப்பனத்து மூலமா பேசுவார், கனவு மூலமா பேசுவார், அல்லது ஏதோ ஒரு இயற்கை மூலமா ஏதோ ஒரு அடையாளங்கள் மூலமே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பேசியே தீரும். அதுல மாற்றம் இல்லை. இப்ப யோசபாத் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கு? எலிசாட்ட இருக்கு என்பதை நம்பினார். இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு பிரியமானவர்களே. நீ வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது இரவு முழு தியானிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு பிரியமானவர்களே. எனவே தேவையற்ற புத்தகத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. எப்போதும் நியூஸ் சேனலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தேன்னா கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு. அது எம்டி ஆக்கிரும். நியூஸ் சேனல் உன்னை பரபரப்பாக வச்சுக்கிட்டு எப்போதும் எதிர்மறையை விதைத்து கொண்டே இருக்கும். நாடகங்கள் எதிர்மறையாக விதைத்து கொண்டு இருக்கும். தேவையற்ற புக்ஸ் உன்னை எதிர்மறையாக விதைத்து கொண்டிருக்கும். அசுத்தமான புக்ஸ் எல்லாம் உனக்கு தேவையற்ற எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்கும். ஆனால் பைபிள் மட்டும்தான் உன்னை பரிசுத்தமான காரியத்துக்கு நேராக, உன் வாழ்க்கை டெவலப்மெண்ட்டுக்கு நேராக, அபிஷேகத்துக்கு நேராக அந்த புனிதமான வேதம் தான் உன்னை நடத்தி சொல்லும். இப்போ பார்க்கும்பொழுது இவங்க மறுபடியும் சொல்றாங்க, இப்போ யுத்தம் பண்ணுறதுல அப்புறம் பார்த்துக்குருவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் டெவலப்மெண்ட்டுக்காகவே என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வர மாட்டேங்க. ஆனால் சண்டே ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் சார். எதுக்கு? உன்னை கர்த்தர் சண்டே நீ வந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். இவங்க எல்லா ப்ரோக்ராமையும் சண்டேல வைக்கிறாங்க. மண்டே மற்ற நாட்கள் வைக்கக்கூடிய ப்ரோக்ராம் பூரா சண்டே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இல்லை நீ சண்டே கர்த்தரை பார்க்கத்தான் ஓய்வு நாளே. ஒரு பரிசுத்தமா என்ன செய்யணும், ஆசாரிப்பாயாக. அப்ப ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா வச்சிருந்தா தான், அவருக்குரிய அந்த நாளை கொடுத்தா தான் அவர் உன்னை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுவேன், நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னேன். என்னை கனவீனம் பண்ணுவேன், நான் கனவீனம் பண்ணுவேன். இப்ப அவரை கனம் பண்ணாம திருச்சபைக்கு போகாம, திருச்சபை சில பேர் போக முடியாமல், அது வேற. ரகசிய கிறிஸ்தவர்கள் வேற, சீக்ரெட் கிறிஸ்டின் வேற. அதை பேச நான் விரும்பல. அப்ப போக முடிந்தவர்கள் போக முடியாமல் சோம்பேறித்தனத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால செய்யக்கூடாமல் இருந்தால் நிச்சயமா அவர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கனவுல கூட பெற்றுக்கொள்ள முடியாது. இது எப்படி இருக்கு? அப்ப வாய்க்காலை வெட்டணும்னா வாய்க்காலை வெட்டி தான் ஆகணும். தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய காரியத்தை கீழ்ப்படி ஆகணும். வாய்க்கால்களை வெட்டினா வாய்க்கால் அது எப்படி தண்ணி வரும்னு சொல்லி சயின்ஸை கேட்கக்கூடாது. அப்ப வேதத்தை வாசி கர்த்தர் பேசுவார்னா எப்படி பேசுவார்னு கேட்கக்கூடாது. நீ வேதத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் பேச தொடங்கி விடுவார் பிரியமானவர்களே. இப்ப பார்க்கும்போது எலிசா இங்கு இருக்கிறான் என்று யோசபாத் சொன்ன உடனே ஒரு காரியம் வருகிறது. அப்ப நான் அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி நம்பினதுனால தான் எலிசா மூலமா கர்த்தர் பேசுறாரு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உங்க பிள்ளை எதிர்காலத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. பயப்படாதீங்க. திருமண காரியத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. செலவை குறித்து பயப்படாதீங்க. திருச்சபையில் வாங்கலாம் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. செலவு கொஞ்சம் பயப்படாதீங்க, செபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் அதை நிச்சயமாக அற்புதமாக பண்ணி கொடுப்பார், அதிசயமாக நடத்தி கொடுப்பார். ஒன்றை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. அப்போ பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் தேய்க்கிறீங்க.
ஆமாம், பிள்ளைகளை வளர்ச்சி எடுப்பது எப்படி என்று யோசிக்கிறீங்க, அல்லது மேற்படிப்பு காரியத்துக்காக யோசிக்கிறீங்க. பல யோசனைகள் உங்களை வாழ்க்கையில் எதிர்மறையான எண்ணங்களை தடுத்து கொண்டே இருக்கும். ஆமாம், அதிகமாக கவலைப்பட்டு நீங்கள் ஃபியூச்சரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ப்ரெசென்ட்டில் வாழவே இல்லை. அப்போ ப்ரெசென்ட்டில் வாழணும் அப்படின்னா கவலையை ஒதுக்கி தான் ஆகணும். ஆமாம், இந்த நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் அச்ச உணர்வை தூக்கி எறிந்துதான் வேண்டும். இப்போ சோத்திரம் எலிசா சொல்லும்பொழுது, யோசபாத் சொல்லும்போது எலிசா மூலமாக கர்த்தர் பேசுவார் என்று நம்பி என்ன செய்றாங்க, அவர் போகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்போ போகும்பொழுது எலிசா பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டான். யாரா? இஸ்ரவேல் ராஜாவை. எனவே பாகாலை கும்பிட்டவர்கள். இவருடைய பந்தியிலே பாகால் திருதிசை வைத்து சாப்பிடக்கூடியவர்கள். யாரு? ஆகாப் ஃபேமிலி, எசபேல் ஃபேமிலி, இவங்கெல்லாம் தேசத்தை கலங்க பண்ணினவர்கள். எலிசாவே ஒரு மிரட்டிட்டான். பயங்கரமாய் அற்புதத்தை செய்த எலியா அப்ப அக்கினியை கொண்டு வந்த எலியா அவனவே என்ன பண்ணிட்டாங்க, மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத மனிதராக இருந்தார்கள். இப்ப அந்த பொல்லாத மனிதர்கள் எலிசாவை தேடி வரும்பொழுது எலிசா சொன்ன ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். இங்கேயும் நெகட்டிவான பதில் சொல்றான். இங்கேயும் ஆண்டவரை பகிக்கக்கூடிய வார்த்தை சொல்றான். இன்று இங்கேயும் ஆண்டவர்களை ஏமாற்றினார் என்று வார்த்தையை சொல்றான். இந்த கால வேளையில அநேகர் எப்ப பார்த்தாலும் கர்த்தர் கைவிட்டார் பேசிட்டே இருப்பாங்க. ஆமா, அவங்க செகட்டில் அடிக்க முடியாது, சப்புன்னு அடிக்க முடியாது. ஆனால் வழியில் நம்ம கடந்து போக வேண்டும். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான வார்த்தை, கர்த்தர் கைவிட்டார். ஆமா, இவன் விட வேண்டிய பாவத்தை விடலை, இவன் செய்ய வேண்டிய கருத்தை செய்யலை, இவன் தேட வேண்டிய ஆண்டவர் தேடவே இல்லை, இவனுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, பேர்ல தான் கிறிஸ்தவ பேர் இருக்குது. இப்ப பார்க்கும்போது இவனு சொல்ல கர்த்தர் கைவிட்டார், ஒப்பு கொடுத்தார் பேசிக்கிட்டே இருக்கான். அதற்கு எலிசா சொன்ன வார்த்தை 14ஆம் வசனம், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தரின் முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப பார்க்கும்போது யோசபாத் அடிக்கடி பார்க்க வாய்ப்பு இல்லை. யோசபாத் யூதா தேசத்து ராஜா. ஆனா அவனை கூட அவன் வந்தனால தான் உன்னை பார்க்கிறேன், அவன் வந்ததுனால தான் உன்னை பேசுறேன், இல்லைன்னா எப்பயோ டோரை கதவை சாத்தி உங்களை அனுப்பியிருப்பேன் அப்படின்றான். அப்படிப்பட்ட யோசபா தேவனோடு நடந்தார். ஆனாலும் நீடிய காலங்கள் வாழ முடியவில்லை யோசபாத். நீண்ட காலம் யோசபாத் வாழ முடியவில்லை. ஏன்னா நல்ல தேவனோடு இருந்தவன் தான். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுதுன்னா சீக்கிரமா டெத்துக்கு நேரம் கொண்டு போயிருது. சீக்கிரமாக. மிஞ்சிய நீதிமானா இருக்காத, உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் மறிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுவது. இப்ப பார்க்கும்போது அவனை எங்க கொண்டு போய் சீக்கிரமா தவறான உறவுகள், இந்த கால வழியில தவறான ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு வெளியே வந்துருங்க, இல்லீகல் உறவுகளை விட்டு வெளியே வந்துருங்க, தேவையற்ற உறவுகளை விட்டு தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு வெளியே வந்துருங்க. அப்பதான் நீங்க தீர்க்க ஆயுஷா வாழ முடியும், அப்ப ஜீவனோடு வாழ முடியும். இப்ப சொல்லும் பொழுது இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கிடுச்சு, எலிசா மேல இறங்கிருச்சு. இப்ப எலிசா மூலமா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த கால வேளையில தேவனோடு நீங்க உறவாடும் பொழுது, பாடல் பாடி வீட்டில் ஜெபிக்கும் பொழுது, பாடல் பாடி ஜெபிக்கும் போதே வீட்டுக்குள்ள பிரசன்னத்தை கொண்டு வருகிறீர்கள். பாடல் பாடி ஜெபிக்கும் பொழுது, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, ஸ்தோத்திர பலி செலுத்த சில இருண்ட காரியங்கள்லாம் அது அகன்று விடும். உங்க குடும்பத்தை விட்டு சில இருள் வல்லமைகள் அகன்று விடும். அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபை கிரைஸ் மல்டிப்ளை ஆகுது. எப்ப மல்டிப்ளை ஆகுதுன்னா பிரைஸ் பண்ண கிருபை மல்டிப்ளை ஆகுது. பிரியமானவர்களே, இப்ப சொல்றார் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகளை எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, வாய்க்கால்கள் வெட்டுங்க. விசுவாசமா பேசிக்கிட்டே இருங்க, அது பார்த்துக்கலாம். பிரைஸ்லாம். நான் வீடு கட்டுவேன் சார், கர்த்தர் உதவி செய்வேன். வீடு கட்டுவேன். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுப்பேன், கர்த்தர் ஊழியத்தில் ஒரு முன்னேற்றத்தை தருவா. இதுவே பேசிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். 100 பேர் வர்றாங்க, ஆனாலும் நமக்கு கஷ்டமா இருக்கு, பேசாதீங்க. உங்கள் தேவையை கர்த்தர் தான் சந்திக்க முடியும். நம்முடைய தேவையில் கர்த்தர் சந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர. வருமானத்துக்கும் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப வருமானத்தை அவர் தான் பெருக செய்ய வேண்டும், அவர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் தான் நடத்த வேண்டும். இப்ப சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கன்னு. அந்த வாய்க்கால்கள் வெட்டு ஆயத்தமானார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இந்த நாள்ல நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுவீர்களாக. வாய்க்கால்களை வெட்டுவீர்களாக. பிரைஸ் தி லார்ட். வாய்க்கால் வெட்டுங்க. வாய்க்கால். ஃபாதர் சொன்னார்ல, வாய் இங்கிலீஷ்ல கால், கூப்பிடு அப்படின்னார்ல ஃபாதர். இப்ப பாருங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்ப பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதே மாதிரி வாய்க்கால்களை வெட்டினார்கள். வெட்டும்போது அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, இந்த நாள் வாய்க்கால்களை வெட்டுங்க. தேவனுடைய ஊழியக்காரன் கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் விட சொன்னதை விட்டுருவோம், எப்படியாவது விட்டுருவோம், பிரயாசப்படுவோம், விட்டுருவோம்.
ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒழுக்கத்துக்குள்ளே வந்துடுவோம். ஒழுக்கமான கேரக்டரை மாற்றம் வந்துடுவோம். கேரக்டர் மாற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக ஆமாம் வந்து டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மாற வேண்டியது என்னென்னா நம்ம தான் மாற வேண்டியது. இப்போ இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அடுத்த ஒரு ப்ளஸ் என்ன வருதுன்னா, தண்ணீரை குடிச்சிட்டாங்க, தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போ மறுபடியும் சொல்லும் பொழுது இது அற்ப காரியம். அவன் மோவாபேரையும் ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி மோவாபேரையும் ஒப்பு கொடுக்க வைத்தார். பிரைஸ் இந்த காலை வேளையில உங்கள் எதிரிகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வைப்பார். உங்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆமாம், அது எளிதான காரியம். எனவே இந்த நாள் அச்சீவ்மெண்ட்டுக்கு நேராக பெரிய லக்குக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த மகனே மகளை அந்த லக்கெல்லாம் மறந்துட்டு உயிர் வாழ்ந்தா போதும் நிலைமைக்கு வந்துட்டாயோ? இல்லை, மறுபடியும் லக்கை தொடர கர்த்தர் உதவி செய்வார். பவுல் சொல்வது போல பின்னானுங்களே மறந்துட்டேன். ஆமாம், நிறைய நெகட்டிவ் மறந்துட்டேன், பாசிட்டிவ் அந்த பாஸ்டன்ஸ் இதெல்லாம் மறந்துட்டேன், பழைய பாஸ்ட்டை மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் பின்னானவிலே மறந்து முன்னானவிலே நாடி கிறிஸ்து இயேசு என எதற்காய் அழைக்கப்பட்டாரோ, எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நேராய் ஓடுகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல இந்த நாளில் அந்த அழைப்புக்கு நேராய் ஓடும்படி கர்த்தர் இந்த காலையில் விரும்புகிறார். ஆமாம், அன்பு ஊழியனே, அன்பு சகோதரா, ஆமாம் அன்பு சகோதரியே, அந்த அழைப்புக்கு நேராய் ஓடும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமாம், இப்போ யூத தேச யோசபாத்து ஆமாம் இஸ்ரவேல் ராஜாவோட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தவறான தொடர்புகள் அதில் விட்டுட்டு இப்போ எங்கன்னா ஆமாம் ஓட ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் வாழ்வது தேவ சித்தம். அப்போ இப்போ யோசபாத்தை வச்சு தான் ப்ராபஸியே வருது. சூப்பரில். ஆமாம், உங்களை வச்சு தான் அநேகரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, ஆமாம் எங்களை தான் நீங்கள் வாழ்கிறீங்க. இல்லை, உங்களை வச்சு தான் அநேகரை போஷிக்கிறார். ஆமாம், ஒரு கிறிஸ்தவனை வச்சு தான், ஒரு ஆண்டுடைய பிள்ளையை வச்சு தான், ஒரு யோசேப்பை வச்சு தான் எகிப்தவே போஷித்தார். சூப்பரில். இப்போ உங்களை வச்சு தான் உங்கள் குடும்பமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க உங்களுக்கு உறவும் பேசிகிட்டே இருக்காங்க. கவலைப்படாதீங்க. காலங்கள் வரும் பொழுது, ஆமாம் நேரங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆமாம் உங்களை வைத்து தான் வாழ்ந்தோம் என்கிற ஞானத்தை அறிவி அவர் கொடுப்பார். ஆமாம், நீயா போய் என்னால் தான் வாழ்கிறேன், என் பிரேயரால் வாழ்கிறேன்னு சொல்ல வேண்டாம். ஆமாம், கர்த்தர் வெளிப்படுத்துவார். சூப்பரில். இப்போ பார்க்கும்போது ஆமாம் இப்போ தங்களோடு யுத்தம் பண்ண என்ன ரெடி ஆகிட்டாங்க. யோவாப் ராஜா வந்து ரெடி ஆகணுன்னே இப்போ 22 வசனம் 2 ராஜாக்கள் புத்தகம் 3:22 சொல்லும் பொழுது, மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் தோன்றிற்று. இப்போ தண்ணீர் ஆமாம் ஏன்னா தண்ணி வந்து அந்த அவங்க சுற்றி அவங்க எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த வாய்க்கால்கள் எங்கெல்லாம் வெட்டினார்களோ அந்த வாய்க்கால்களில் தண்ணீர் நிரப்பின உடனே இவை அதிகாலமே பார்க்குறாங்க. ஒரு 4 மணி 5 மணி இருக்கிறாங்க. அதிகாலமே பார்க்கும் பொழுது அந்த சூரியன் தண்ணீர் மேலே பிரகாசிக்கும் பொழுது இவங்க நினச்சிட்டாங்க 3 ராஜாக்கள் வந்தவர்கள், இஸ்ரவேல் யூதா ஏதோம் ராஜா 3 ராஜாக்கள் வந்தவர்கள் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரே வெட்டி செத்து போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்குல்ல. இப்போ அப்போ 3 நாட்கள் கொள்ளையிட்டார்கள். 4ஆம் நாள் பராக்காவில் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். ஆமாம், அந்த பராக்கா பிரசங்கத்தில் அடுத்து வர்றேன். பராக்கா பிரசங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பார்க்கும்பொழுது இப்போ 3 ராஜாக்கள் தன்னை தானே வெட்டி கொண்டு மாய்த்து போன தனக்குள்ளே சண்டை போட்டாங்க. இப்போ போகும்போது மோவாபியரே கொள்ளையடிப்போம் வாருங்கள்னு சொல்கிறாங்க. அது சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஒருவரை வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளையடிக்க வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்போ பாங்க கொள்ளையடிச்சப்போ சண்டைக்கு வந்தவன் சண்டை போட வேண்டான்னு அவங்க செத்துட்டாங்க. கொள்ளையடிக்க வாருங்கள் என்று சொல்லி ஆமாம் வரும்பொழுது பார்க்கும்போது அதுக்கப்புறம் இவங்க 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபியரை ஆமாம் துவம்சம் பண்ணிட்டாங்க. மோவாபி தேசத்தையே நாசமாக்கிட்டாங்க. ஆமாம், மோவாப் தேசத்தையே வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த கால வேளையில் உன் எதிராளி மறுபடியும் கொள்ளையடிக்க வாருங்கள்னு சொல்கிறாங்களோ, மறுபடியும் உன்னை எம்டியாக நினைக்கிறானோ, இல்லை நீ எம்டியாக்கும்படி கர்த்தர் உன் மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிற. ஆமாம், உன்னை துடைத்து போட வேண்டும் என்று ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் சொல்லி வரக்கூடிய காரியத்தில் இந்த நாளில் உன் மேலே உள்ள அபிஷேகம் அவர்கள் துவம்சம் செய்யும். உன் மேலே உள்ள காணப்படக்கூடிய அந்த அழைப்பு ஸ்தோத்திரம் அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்யும். பிரியமானவர்களே, எனவே ஆமாம் இது அற்ப காரியம். ஆமாம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18 சொல்லும்போது இது அற்ப காரியம். சொல்லுங்க, இது அற்ப காரியம். இது வரைக்கும் உங்களை இந்த பிளஸிங் கொடுத்துருக்காருல, இதெல்லாம் அற்ப காரியம். அதை பெருசாக யோசிக்கும். இது அற்ப காரியம். கர்த்தர் மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது வரைக்கும் நான் பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு நேரம் வந்துட்டேன். இது அற்ப காரியம். ஆமாம், இவ்வளோ கோடியில் சம்பாதிச்சிட்டேன். இல்லை, இது அற்ப காரியம். இதுக்கு மேலே அவரால் கொடுக்க முடியும். ஆமாம், இதுக்கு மேலே பெரிய பிளஸிங் கொடுத்துட்டு நித்திய ஜீவனே கொடுக்குறாருல முடிவில். அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதான் மிகப்பெரிய சக்சஸ். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமாம், எப்படி யோசிக்காதீங்க. அற்புதத்தை எப்படி யோசிக்காதீங்க. சயின்ஸ் மூலமாக யோசிக்காதீங்க, அல்லது உங்களுக்கு தெரிந்த ஐடியா மூலமாக யோசிக்காதீங்க, தம்மா துண்டு மூளையில் யோசிக்காதீங்க. கர்த்தர் எப்படியாவதும் ஆமாம் தண்ணீரை நிரப்புவார். தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் என்பது உயிர் வாழக்கூடிய ஒரு பொருளுக்கு அடையாளமாக இருக்குது. எனவே தண்ணீர் நிரப்பப்படும் என்று ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஜலத்தில் அசைவாடினார். பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் பார்க்கும்போது ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார்.
இப்ப தண்ணீர் மூலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் சகோதரா சகோதரியே. எனவே சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கும் நீ மரித்த கடவுள் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாய் என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கும் உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கும் நீ எதையும் எந்த வானிலை மாற்றத்தை காணாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.